மிஸ்டர் ஜோக்கர்ல இருந்து பாலா பேசுறேங்க. வர திங்கட்கிழமை 18/5/2026 திங்கட்கிழமையில இருந்து ஒரு 4 நாளைக்கு பதிவு. ஃபர்ஸ்ட் எடுத்தது பாத்தீங்கன்னா எம்சிசில பார்க்கலாம். கூடாயில் பாத்தீங்கன்னா பயங்கர அப் சைடு போக போறோம். அந்த அப் சைடுக்கு ஒரு ஜர்க் காட்டுறதுக்கோசரம் திங்கட்கிழமை ஒரு டவுன் இருக்கும். எந்த அளவுக்கு டவுன் இருக்குன்னா 9550 அந்த ரேஞ்ச் வரையும் வந்துட்டு அப் சைடு போக போறோம். எந்த அளவுக்குன்னா அந்த இதுல இருந்து 10,700 வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 1200 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்து எந்த இடத்துல டவுன் இருந்து ரிட்டர்ன் ஆகிறோம், ரிட்டர்ன் ஆகிறது 1200 பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் முன்ன பண்ண 10,700 வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 4 நாள்ல திங்கட்கிழமை மட்டும் ஒரு டவுனை டச் பண்ணிட்டு மேலே போவோம். அதே மாதிரி தான் நேச்சுரலைஸும் ஒரு டவுனை டச் பண்ணிட்டு ஒரு சின்ன டவுன் 275ல இருந்து 77 வரையும் ஒரு டவுனை டச் பண்ணிட்டு அவனும் அப்சைடு போவான். அப்சைடு எந்த லெவலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 310 கிராஸ் பண்ணி காட்டுவான். 310க்கு எபோ காட்டுவான் இந்த ஒரு 3 days to 4 daysல. இதே கோல்டு சில்வர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன். கோல்டு ஸ்லோவாக தான் இருப்பான், அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சில்வர் இருப்பான். 4 நாளைக்கு பக்கா டவுன் தான் இருக்குது. சில்வரும் கோல்டும் டவுன் தான், எந்த டவுட்டுமே இல்லை. இதே என்எஸ்சி சென்செக்ஸு நிப்டி சென்செக்ஸு மிட் கேப் பேங்க் நிப்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அப்சைடு தான் இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 3 days பயங்கர அப்பு தான் இருக்குது. வெட்னஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு டவுன் ஆகலாம் அல்லது தேர்ஸ்டேவாக இருக்கலாம். 3 days அப்சைடு தான் இருக்குது. வியாழக்கிழமையிலிருந்து டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அது புதன்கிழமை மதியானத்துக்கு மேலே இருக்கலாம் அல்லது வியாழக்கிழமை காலையிலிருந்து இருக்கலாம். இந்த 3 நாள் அப்சைடுக்கு அப்புறம் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3 நாள் அப்சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,100 வரையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 24,100 கிராஸ் பண்ணி காட்டுவான். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு. செமையாக பண்ணலாம். அடுத்த இடையில என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பண்ணலாம் ஏதுங்கிறத நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஹேவ் எ நைஸ் டே.